ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 4 ஜனவரி 2024. இன்றைக்கு பாபாவுடைய மகா வாக்கியம், फरिश्ता स्थिति का अनुभव करने के लिए किसी भी प्रकार के व्यर्थ और नेगेटिव संकल्प, भोल व कर्म से मुक्त बनो. பாபா சொல்றாரு, ஃபரிஷ்தா ஸ்திதியை அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் எந்த ஒரு விதமான வீணானவை மற்றும் எதிர்மறையான எண்ணங்கள், பேச்சு மற்றும் கர்மத்தில் இருந்து விடுபடுங்கள். व्यर्थ व नेगेटिव यही बोझ सदा काल के लिए डीप साइलेंस का अनुभव करने नहीं देता. வீணானவை அல்லது எதிர்மறை இந்த ஒரு சுமையாகப்பட்டது உங்களை அந்த ஒரு ஆழ்ந்த அமைதியை எப்பொழுதும் அனுபவம் செய்ய விடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சில நேரம் நம்ம அந்த ஒரு நல்ல ஸ்திதியில இருப்போமா, சில நேரம் நம்மால இருக்க முடியறதில்ல. அப்ப ஏன் இருக்க முடியறதில்ல அப்படின்னு பார்த்தால் அதற்கான காரணம் என்னவென்றால் மனதில் எழக்கூடிய வீணான மற்றும் எதிர்மறையான எண்ணங்கள். அப்ப நம்மால் அந்த டீப் சைலன்ஸ்க்கு போக முடியறதில்ல. அதனால நம்முடைய அந்த வீணான அந்த எதிர்மறையான எண்ணங்கள் நமக்குத்தான் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது. எனவே பாபா சொல்றாரு, இந்த ஒரு சுமையிலிருந்து நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். अब व्यर्थ बोझ से सदा हल्के वन डबल लाइट फरिश्ता बनो. எனவே இப்பொழுது இந்த வீணானவற்றின் சுமையில் இருந்து லேசாக ஆகி டபுள் லைட் ஃபரிஷ்தாவாக ஆகுங்கள். இந்த சுமையிலிருந்து உங்களை நீங்க விடுவிச்சுக்கோங்க. அதனால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நமக்காக நம்ம ஒரு அட்டவணை, ஒரு சார்ட் ரெடி பண்ணலாம். எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் நம்முடைய மனதில் ஏதாவது ஒரு விதமான வீணான அல்லது எதிர்மறையான எண்ணங்கள் வருதுன்னா உடனே அதை குறிப்பெடுத்து பாபாவுக்கு நம்ம சரண்டர் பண்ணிடலாம். ஸோ நம்ம பாபாவுக்கு சொல்லலாம், பாபா இப்படிப்பட்ட எண்ணங்கள் என் மனதில் வருது, அதனால இப்போது நான் இதையும் உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அந்த சங்கல்பங்களை அவரிடம் கொடுத்துவிட்டு நம்மை நாம லேசான பாபா எதிர்பார்க்கக்கூடிய ஃபரிஷ்தாவாக ஆக்கிக் கொள்ளலாம். நல்லது. ஓம் சாந்தி.